வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு SS சமையல் டிவி. வாங்க மக்களே, இன்றைக்கி ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி 6 உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்தை தேங்காய், 2 பச்சை மிளகா, 6-7 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 கரண்டி மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதாவது கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், அதை வதக்கி விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மசித்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டேன். இப்படி சேர்த்து 2 பெரட்டி இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் பச்சை பட்டாணியை வேக வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, கசகசாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கையால் மசிச்சு விடுங்க, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க, போதும். ஃபைனலாக நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் அப்படி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.